நான் படம் பண்ண ஆரம்பிக்கிறப்போ நானுமே நிறைய இடத்துல கதை சொல்லியிருக்கேன். கதை கேட்டு நிறைய பேர் சிரிச்சிருக்காங்க. ஆனா அவங்களால படம் பண்ண முடியாம போயிருக்கு. படம் பண்றப்போ நிறைய சிக்கல்கள் இருந்திருக்கு. ஆனா வந்து நான் யோசிச்சு பார்க்குறேன். என்னோட ஜேர்னிய நான் யோசிச்சு பார்க்குறேன். ஒவ்வொரு முறையும் திரைப்படம் ரிலீஸ் ஆகுறப்ப எனக்கு நிறைய ப்ரெஷர் இருந்திருக்கு. ஒவ்வொரு முறையும் வந்து திரைப்படம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நண்பர்களா இருக்கலாம், இல்ல வெல் விஷர்ஸ் வந்து என்கிட்ட சொல்றப்ப, நீங்க ஏன் இத பத்தி பேசணும்னு அவசியம் கிடையாது. ஒரு படம் எடுத்துட்டீங்க, அதோட விட்டுருங்க. எதுக்கு நீங்க தொடர்ந்து இத பத்தி பேசிட்டே இருக்கணும்? இத பத்தி பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லல்ல உங்களுக்கு. ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு. நீங்க நல்ல கமர்ஷியல்ஸ் படம் எடுத்துட்டு போலாம். அதுக்கு நல்ல சம்பளமும் கிடைக்குது. நிறைய ஆக்டர்ஸ் வந்து என் கூட நடிக்கிறது, என்னுடைய திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு பெரிய ஆர்வமாகவும் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும், அப்போ என்னை எது தடுக்குதுன்றதை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். நான் ஏன் இந்த சினிமா மட்டும்தான் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன் இந்த சினிமா எடுக்கிறதுனால எனக்கு வந்து பெரிய அளவில் வந்து பணம் வந்து திருப்பி கிடைக்குதா, இல்லை இந்த மாதிரியான தயாரிப்பு நிறுவனங்கள், இப்போ என்னுடைய தயாரிப்பில் வந்த படங்கள் எல்லாமே வந்து படம் நல்ல படம் தான். ஆனால் வந்து போட்ட காசை நான் திருப்பி எடுத்தேன்னா ஒரு சிக்கல் இருக்குது. ஆனால் நான் டிரெக்ட் பண்ணுறது மூலமாக எனக்கு அதில் வர வருமானத்தை நான் என்ன பண்ணேன்னா இதில் வந்து ஓரளவுக்கு வந்து ரெக்கவர் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து நஷ்டன்றது வந்து ஒரு பெருசாக இல்லாமல் ஓரளவுக்கு குறைந்தபட்சம் வந்து ஒரு படம் எடுத்த திருப்தி அப்படின்றது வந்து எனக்கு ஒரு பெரிய போதுமானதாக இருக்குது. ஓகே, ஒரு நல்ல படம் எடுத்தோம் அப்படின்றது தான் வந்து அதோட வேல்யூஸை திருப்பி திருப்பி க்ரியேட் பண்ணிட்டே இருக்கு.